என்னாச்சு? பாக்களால் புகழ்வோம், விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பாக்களால் புகழ்வோம், இதயம் மகிழும் நன்னாள் இதுவே. இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். அழைப்பினை தந்து நம்மை நிலைக்க செய்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். களைப்பினை அகற்றி உழைக்க செய்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். உறவுகள் தந்து மன நிறைவை அளித்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். உயர்வுகள் தந்து என்றும் உவகை அளித்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். நெஞ்சம் நன்றி சொல்ல தஞ்சம் நீ என்று ஆனந்தமாக நுழைந்திடுவோம். என்றும் அன்பின் கீதங்கள் முழங்கிடுவோம். நன்றி பாடிடும் நாளிது, அருள் பொழிந்திடும் பலிது. விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பாக்களால் புகழ்வோம், விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பாக்களால் புகழ்வோம். மக்களிடையே ஆண்டவரே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். புனித சவேரியாரின் இளம் வயதில் காணப்பட்ட பற்றுதல்களை புனித இன்னாசியார் கட்டுப்படுத்தினார். இயேசு சபையின் முதல் மறை போதகராக இப்புனிதர் கீழ்த்திசை நாடுகளில் இறை அரசை பரப்பினார். இயேசுவின் மீது கொண்ட ஆழமான அன்பினால் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது. இப்புனிதரை போன்று நாமும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை வாழ்வாக்கி பிறருக்கும் எடுத்துரைத்து மறைப்பணியாற்ற இறைவனிடம் வேண்டுவோம். இம்மகிழ்ச்சியான நன்னாளில் முதலாக இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் உட்கொள்ள இருக்கும் நம் அன்பு பிள்ளைகளுக்காக சிறப்பாக இறை அருளை இறைஞ்சுவோம். இவர்களை வாழ்த்துவோம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று கூறிய அன்பர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும்
திரு இரத்தத்தையும் உண்ணும்போது இவர்கள் இயேசுவாக மாற வேண்டும். ஆன்மீக சக்தி பெற்றவர்களாய் இயேசுவின் அன்புறவில் வளர்ந்து இனி வாழ்பவன் நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற உன்னத நிலையை இவர்கள் அடைய வேண்டும். கொடியோடு கிளைகள் இணைந்திருப்பது போல கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் வேண்டும். இப்பிணைப்பை தருவது திவ்ய நற்கருணை. நம் ஆன்மீக உணவாக விளங்கும் நற்கருணையை உண்டு இயேசுவில் அவராய் வாழ்வது என்பது இயேசுவை போல் வாழ்வதாகும். அவருடைய அன்பு கட்டளையை பின்பற்றுவதாகும். நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரிடம் அன்பு கூற வேண்டும் என்பதே என் கட்டளை என்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளையை பின்பற்றி இயேசுவாக சாட்சிய வாழ்வு வாழ இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நற்கருணை மூலம் மீண்டும் மீண்டும் தன்னை வழங்குவதன் மூலம் இயேசு கிறிஸ்து தம் முழுமையான அன்பை நமக்கு மெய்ப்பிக்கின்றார். நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் தனது உடலை சிதைத்து கொள்ளவும் தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததை இத்தெய்வீக திருப்பலியில் நினைவு கூர்ந்து அவரது திருவுடலை உட்கொள்ளும் நாம் அனைவரும் வாழும் இயேசு கிறிஸ்துவாக மாறுவோம். ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவருடைய இறக்கைகளுக்குள் தஞ்சம் புக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் புனித சவேரியாரினுடைய வல்லமை நிறைந்த பரிந்துரை, கடலோர மக்களை பாதுகாத்த அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகாட்டுதல், இந்த நாளிலே அவருடைய திருவிழா நாளிலே அவருடைய திருநாமம் தாங்கியிருக்கிற இந்த ஆலயத்தின் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த தேவ நற்கருணை திருப்பலி வழியாய் அபரிவிதமாய் இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற நம் ஒவ்வொருவரையும் மூடி நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நம் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க பவுலடியார் சொன்னது போல தகுதியற்ற நிலையில் எவனாவது இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகினால் ஆண்டவருடைய உடலுக்கு எதிராக அவன் பாவம் செய்கிறான் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து எந்த மனநிலையோடு நாம் இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நேரம் தியானிப்போம். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள், நம்முடைய நாவினாலே பேசிய தவறான வார்த்தைகள், நம்முடைய சிந்தனையின் ஆழத்தில் பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள், பிறரை பற்றி நாம் பேசுகிற புரணி பேச்சுக்கள், கடவுள் கொடுத்த உடலை, தூய ஆவியானவர் தங்கக்கூடிய இந்த உடலை அசுத்தம் நிறைந்த உடலாக இச்சைக்குரிய வாழ்வுக்காக ஒப்பு கொடுத்த நேரங்கள், நம்முடைய ஞான மெய்ப்பர்களான அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கண்களை மூடி இயேசுவின் கல்வாரி இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் செபிப்போம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா, சேர்ந்து ஏசையா 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 ஏசையா. இந்த கல்வாரி இரத்தம் நம்மை கழுவும் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து பொது மன்னிப்பு மன்றாட்டை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள
எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமதே மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று ஜெனித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டையை ஏற்றருள்வீர். தந்தையின் வழக்கு வீற்றிருப்பவரே, மீது இறங்குவீர். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம் இதயத்தின் பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3 முதல் 8 வரை. எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில்
ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம். இறைவார்த்தைகள் 11 முதல் 15 வரை. கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அன்று, அதாவது படைக்கப்பட்ட உலகை சார்ந்தது அன்று. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அன்று, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை துயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் ஆகியவற்றின் இரத்தமும் கிடாரின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்குரிய செயல்களில் இருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முன்னைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவரிடம் வழங்கும் ஒரு அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 58 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 58 முடிய. அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே பேசும், உமடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் பிள்ளை நான் கேட்கிறேன். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களாம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய
நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வியோடு இந்த மறையுரையை தொடங்குவோம். ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறார்? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிரும். எல்லா இடத்திலும். ஆமாம், 6 லட்சண மந்திரத்தில் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை. க்ளீன் போல்ட்டு அடித்து தூக்கியாச்சு. நீங்கள் சொன்ன பதில் தப்பு. இயேசு எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். இவ்வளவு மோசமான இதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா அப்படின்னு நம்மளையே தாழ்ச்சியோட ஒரு கேள்வி கேட்டோம்னா, பேதுருவை போல நம்மளே சொல்லிடுவோம், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, வெளியில் ஓடிருங்க அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். அப்போ இதுவும் தப்பு. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? ரொம்ப யோசிக்கிறோம் பத்தியெல்லாம். இதுதான் இந்த தீவில் பெரிய பெரிய பிரச்சனை. இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தியானித்து அதை வாழுகிற மக்களாகிய நாம் பல நேரங்களிலே இயேசு எங்கு இருக்கிறார் என்பதை நாம் சரியாக என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்போ எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார்னா நற்கருணைக்கு தூபம் காட்டுறது போல இந்த வேப்ப மரத்துக்கு தூபம் காட்டலாமே, காட்டலாமா? இயேசு எங்கும் வியாபித்திருக்கிறார், காட்டலாமா? வீட்டுக்குள்ளே பீரோவில் வச்சிருக்கிற நகைக்கு தூபம் காட்டலாமே, வெளியில் போட்டிருக்கிற செருப்புக்கு தூபம் காட்டலாமா? நான் கேட்குற கேள்வி சரிதானா தப்பா? தப்பா? இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. இயேசு எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பதில் சொன்னோம். அப்போ எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த படைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் இயேசுவாக நினைத்து நம்ம ஆராதிக்கலாம் தானே, அது தப்பில்லையே. ஏன்னா அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் தானே, அந்த புரிதல் தானே நம்மிடத்திலே பல நேரங்களில் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தீவு தல திருச்சபையிலே இவ்வளவு பெரிய இடர்பாடுகளை, இவ்வளவு பெரிய இன்னல்களை, இவ்வளவு பெரிய நம்பிக்கை போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருப்பதற்கான முதல் காரியம் என்னவென்று கேட்டால், இயேசு எங்கு இருக்கிறார் என்பதை, இறைவார்த்தையை நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம், வாழ்கிறோம், நம்பிக்கையில் சிறந்த மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்மால் கூட அதை சரியாக என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. இயேசு எங்கு இருக்கிறார், இயேசு எங்கு இருக்கிறார் என்ற அந்த கேள்வியை கேட்ட உடனே நெத்தில் அடிச்ச மாதிரி சொல்லணும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும். அவர் எங்கு இருக்கிறார்? அவர் நற்கருணையிலே உடலோடும் ஆன்மாவோடும் உயிரோடும் எல்லாவற்றோடும் அவர் முழுமையாய் என்ன செய்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். அதனாலதான் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், வாக்கு மனிதனானார், நம்மிடையே
அந்த வார்த்தையை மூணா பிரிங்களேன். வார்த்தையா இருந்தார். இன்னைக்கு நம்முடைய பிற சபை சகோதரிகள் சொல்லுவது போல அவர் வார்த்தையா என்ன செய்தார்? இருந்தார். ஆனா இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை அவர் மனிதரானார். அவர் வெறும் வார்த்தையாக மட்டும் என்ன செய்ய விடவில்லை, இருந்து விடவில்லை. பைபிளுக்குள்ள மட்டும் அவர் என்ன செய்யல, முடங்கி போயிடல. வார்த்தையாய் இருந்த இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மூணாவது வார்த்தை அவர் சொல்றார் பாத்தீங்களா, உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அந்த வார்த்தை நம்மோடு குடிகொண்டார், நம்மோடு குடிகொண்டார். அவர் எப்படி குடிகொண்டார்? தன்னுடைய இந்த கல்வாரி பலியை தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களோடு இந்த இறுதி ராவுணவிலை நிகழ்த்துகிற போது, இது என்னுடைய உடல், வார்த்தையாயிருந்த நான் கன்னி மரியாளின் வயிற்றிலே மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தை விட்டு நான் சென்றாலும் உங்களோடு நான் என்னாலும் வாழுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த ஒரு தேவ திரவிய அனுமானமாகிய இந்த நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? என்னாலும் வாழ்கிறார். அதுல சந்தேகமே படக்கூடாது. எப்ப கேட்டாலும் ஒரே ஒரு காரியம்தான், இயேசு எங்கு இருக்கிறார்? அவர் நற்கருணையில் இருக்கிறார். இயேசு எங்கு இருக்கிறார்? அவர் நற்கருணையில். இதற்கு ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை, புதுமைகளை நம்முடைய தாய் திருச்சபையில பார்த்திருக்கிறோம். அதில் ஒரு புதுமையைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2013ஆம் ஆண்டு போலந்து நாட்டிலே லெக்னிகா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருந்த ஒரு பங்கு ஆலயத்தில் அருட்பணியாளர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவர் திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை கொடுக்க வருவோம் பார்த்தீங்களா. அப்போ நன்மை கொடுக்க வரும்போது ஒரு அம்மாவுக்கு நற்கருணையை கொடுக்கும்போது அந்த நற்கருணை கையிலிருந்து தவறி என்ன செஞ்சிருது, கீழே விழுந்துருது. இப்போ அந்த மாதிரிலாம் நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? சாமியார் எடுக்க மாட்டார். அப்படியே அவர் எடுக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாஞ்சு விழுந்து அதை எடுத்துருவோம். ஆனால் திருச்சபை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை, அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதை என்ன செய்வாங்கன்னா, நற்கருணை கீழே விழுந்த உடனே அருட்பணியாளர் வணக்கத்தோடு, எப்படி வணக்கத்தோடு, திருச்சபையில் மறைஞ்சு போச்சு தான் சொல்கிறேன், எல்லாமே மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எப்படி பெத்த பிள்ளைங்க தாய் தகப்பனை ரொம்ப கொடுமைப்படுத்தி எல்லாம் வெளியில் அனுப்புதுகளோ, அது மாதிரி ஆண்டவரே என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. அப்போது கீழே நற்கருணை கீழே விழுந்த உடனே ஒரு அருள் பணியாளர் என்ன செய்வார்? முழந்தாள் படியிட்டு அதை ஆராதித்து பீடச்சிறுவர் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வருவார். அந்த தட்டு மேலே அந்த நற்கருணையை எடுத்து வச்சுட்டு அந்த விழுந்த அந்த தரையை தண்ணியால் தொடச்சி அந்த நற்கருணையை கொண்டு போய், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அந்த நற்கருணையை கொண்டு போய் ஒரு தண்ணி கண்ணாடி குடுவைக்குள்ளே தண்ணி இருக்கிற ஒரு பாட்டிலில் அதை போட்டு அந்த நற்கருணை கரைந்து போகிற வரைக்கும் அதை விட்டு வைத்து, அது கரைஞ்ச பின்னாடி சக்கரிஸ்தியில் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல என்ன செய்வார்கள்? ஊற்றுவார்கள். இதுதான் திருச்சபையினுடைய மரபு, பாரம்பரியம். அப்போது இந்த குருவானவர் நற்கருணை கொடுத்து கொண்டிருக்கிற போது ஒரு நற்கருணை தவறி கீழே விழுந்து விடுகிறது. அருட்சகோதரி வருகிறார். அப்போ குருவானவர் வணக்கத்தோடு அந்த நற்கருணையை எடுத்து அதே போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு மூடி அது கரையிற வரைக்கும் வச்சிருப்போம்னு சொல்லி ஒரு வாரம் அந்த நற்கருணையை வைத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு வாரம் கழித்து அது கரைஞ்சிருச்சான்னு போய் திறந்து பார்க்கணும் பார்த்தீங்களா. அருள் பணியாளர் போய் திறந்து பார்க்குறார். அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்த நற்கருணை இரத்தமாய் என்ன செய்து கொண்டிருந்தது? கசிந்து கொண்டிருந்தது. அப்போ இதை பார்த்த குருவானவர் அங்கிருந்த மேட்ராசன மேற்றிராணியாருக்கு, ஆயருக்கு அந்த நிகழ்வை பற்றி சொல்லி அந்த நற்கருணையை அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ஆராய்ச்சிக்கு அனுப்புகிறார்கள், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த தேவன உடலாக மாறியிருந்த இரத்தம் சிந்திய அந்த நற்கருணையை சோதித்து பார்த்த அந்த மருத்துவர்கள் அதை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், இது இந்த இதில் இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய வகை ஏபி பாசிட்டிவ். முதல் காரியம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்ல, அது எதுக்கு பண்ணுறாங்க? ஒருவர் எந்த சூழ்நிலையில் இறந்தாருங்கிறத கண்டுபிடிக்கணும், எத்தனை மணிக்கு இறந்தாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த சதையை எடுத்து அவங்க சோதித்து பார்க்கிற போது அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இது மரணத்தின் வேதனையில் அவஸ்தைப்பட்டு இறந்த ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருந்த ஒரு தசை, மிகவும் வேதனைப்பட்டு சொல்ல முடியாத துன்பங்களுக்கு உள்ளாகி துடிதுடித்து இறந்த ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய தசை என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள்? சான்று கொடுக்கிறார்கள்.
அப்போது பழைய புதுமையெல்லாம் எடுக்குது திருச்சபை. இதுக்கு முன்னாடி நடந்த நற்கருணை புதுமையெல்லாம் ஆண்டவர் என்னைக்கும் மாறி மாறி வரவர் கிடையாது. அன்னைக்கு என்ன இரத்த குரூப் வந்துச்சோ அதே இரத்த குரூப்பு தான். அன்னைக்கு எத்தனை புதுமைகளில் இந்த நற்கருணை சதையாக மாறியதோ அதுபோல எல்லா சதைகளுமே அவருடைய இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சதைகளாகத்தான் இருந்தது. அப்ப திருச்சபை இது இயேசுவினுடைய உடல் என்று சொல்லி ஒரு அங்கீகாரத்தை என்ன செய்தது, கொடுத்தது. இப்போ இந்த நிகழ்வு எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்களில் நம்ம நற்கருணையில் ஆண்டவர் வாழ்றாருங்கிறத என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம், மறுதளிச்சிடுறோம், ஏத்துக்கிற முடியாம நம்ம தவிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இதை நிரூபிக்கிறார். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களை வாழ வைக்கிற கடவுள், உங்களை வழிநடத்துகிற கடவுள், உங்களோடு பேச விரும்புகிற கடவுள், உங்களை பாதுகாக்க விரும்புகிற தெய்வம் நற்கருணையிலே உயிரோடு வாழுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுமைகள் வழியாக நம்மோடு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நற்கருணையிலே வாழுகிறார் என்பதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் இந்த நாளிலே சவேரியாரினுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தான் சவேரியாருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது சவேரியாருன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சவேரியார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவோம்? எனக்கு இந்த தலைப்பை கேட்ட உடனே பயமாக தான் இருந்துச்சு. சவேரியாரும் அவருடைய நற்கருணை ஆன்மீகமும். சவேரியாருக்கும் நற்கருணைக்கும் எப்படிடா தொடர்பு படுத்தி பேசுறதுன்னு எனக்கு ஒரே பதட்டம். நற்கருணையை பற்றியும் சவேரியாரை பற்றியும் நான் எங்கேயும் என்ன செஞ்சதில்லை. என் வயசுக்கு நான் சாமியாருக்கு நான் எங்கேயும் என்ன செஞ்சதில்லை, கேட்டதே இல்லை. சவேரியார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை எல்லாருடைய இதயத்திலும் ஓடி வரும். என்ன? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போவதனால் அவனுக்கு கிடைக்கிற பயன் என்ன அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையோட சவேரியாரை அப்படியே மூடி வச்சுட்டு என்ன செஞ்சிருவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை மட்டும்தான் சவேரியாருடைய வாழ்க்கையை மாத்துச்சு. பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவோம். என் அன்புக்குரியவர்களே, சவேரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிற போது, அவர் எழுதிய கடிதங்களை வாசிக்கிற போது ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறைவார்த்தை முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இறைவார்த்தையை வாசிக்கிறவர்கள் நற்கருணையை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே முடியாது. இறைவார்த்தையை வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையை அனுதினமும் படிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நற்கருணையை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த இறைவார்த்தையே சொல்லிக் கொடுக்கிறது, தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. வார்த்தையாயிருந்த அவர் மனிதனாய் வந்தார், மனிதனாயிருந்த அவர் நற்கருணையாய் நமக்குள்ள என்ன செய்தார், குடிகொண்டார். தொடக்கத்தை மட்டும் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடறோம், விட்டு. அப்ப அந்த சவேரியார் அவருடைய கடிதங்களில் எழுதுகிறார். முதல் காரியம் பாருங்க, சவேரியாருடைய வாழ்க்கையை மாற்றியது எது? சவேரியாருடைய வாழ்க்கையை மாற்றியது எது? அல்லேலூயா. சோர்வா இருக்கா? இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், தூய ஆவியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, சவேரியாரை மாற்றியது எது? இறைவார்த்தை. இறைவார்த்தை. உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி, சரியா? லயலா இஞ்ஞாசியார் சவேரியாரை பார்த்து சொல்றாரு, உலகமெல்லாம் தன்னதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பயன் இல்லப்பா, பைபிள் சொல்லுது, நீ என்ன செய்யி, அந்த வார்த்தையை தியானிச்சு வாழு அப்படின்றார். நான் முதல் கேள்வி கேட்குறேன், இதே இறைவார்த்தையை தான் அவரும் என்ன செய்தார், கேட்டார், வாசித்தார். இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் தீவு தல திருச்சபையில் வார்த்தை இருந்தால் போதும் வாழ்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல குட்டி குட்டி சபைகள் உருவாகி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே எத்தனை சபை, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சபை. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, என்னன்னா, இந்த மனுஷனையும் வார்த்தை தானே மாத்துச்சு. ஆமா தானே. அப்போ அந்த மனுஷன் வெறும் பைபிளை மட்டும்தானே தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கே ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? என்னை நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீங்கள் என்னமோ சொல்கிறேங்கிற மாதிரில பார்க்குறீங்க. இயேசுவுக்கு புகழ். அல்லேலூயா.
இறைவார்த்தை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. லயோலா இஞ்ஞாசியார் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்துட்டீன்னா உன் லைஃப் காலி, அதனால நீ ஆண்டவரோட இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு இறைவார்த்தையை கொடுத்தார். அப்போ இந்த நீங்க அவருடைய வரலாறை எடுத்து படிச்சு பாருங்க. சவேரியார் சொல்லுகிறார், எல்லாரும் ஒரு நாளைக்கு குறைந்தது காமணி நேரமாவது இந்த இறை வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை எடுத்து என்ன செய்யணுமா, தியானிக்கணும்னு சொல்றார். அமைதியில் உட்கார்ந்து தியானிக்கணும்னு சொல்றார். அப்போ இந்த இறை வார்த்தை தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது. இந்த இறை வார்த்தை தான் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அந்த இறை வார்த்தை தான் அவருக்குள்ள இருந்து என்ன செய்தது, பேசியது, அவருக்கு வழிகாட்டியது. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும், பைபிள் தாண்டா எல்லாம், பைபிள் தாண்டா வாழ்க்கை, இறை வார்த்தை மட்டும் தாண்டா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நற்கருணை போய், அருளடையாளம் போய், சாமியார் போய், ஆயர் போய், எல்லாம் போய் இவங்க ஏமாத்திட்டு திரிகிறாங்கன்னு அன்னைக்கு ஓடி இருக்கணுமா இல்லையா? ஓடி இருக்கணுமா இல்லையா? நான் கேட்குற கேள்வி சரியா தப்பா? ஏன் ஓடலை பாருங்க. அந்த இறை வார்த்தையை படித்த உடனே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அரச நிலையை துறந்து குருத்துவத்திற்குள் என்ன செய்கிறார், நுழைகிறார். குருத்துவத்தினுடைய முதல் பணி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த இறுதி ராவுணவின் கல்வாரி பலியை நிறைவேற்றுவதுதான் ஒவ்வொரு அருள் பணியாளருக்கும் கொடுக்கப்பட்ட முதல் கடமை. அவர் அந்த இறைவார்த்தையை கேட்ட உடனே எங்க போறாரு, சாமியாரா மாறுறதுக்காக என்ன செய்யறாரு, போறாரு. நற்கருணையை பலியை ஒப்பு கொடுக்கிற ஒரு அருள் தந்தையாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவர் என்ன செய்யறாரு, ஓடுறாரு. அப்ப முதல் காரியம் தெரிஞ்சுக்கிறீங்க என் அன்பு மக்களே, இறை வார்த்தையை வாசிச்சீங்கன்னா இறை வார்த்தை முதல்ல உங்களை எங்க கொண்டு போகும்னா நற்கருணைக்கு தான் என்ன செய்யும், கூட்டிட்டு போகும். அதை சவேரியார் உணர்ந்திருந்தார். அன்னைக்கே பைபிள் எடுத்துட்டு போய் அவர் நிறைய சபைகள் என்ன செஞ்சிருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கலாம். 10,000 கிலோமீட்டர் வாசிக்க கேட்டோம், அத்தனை 1000 கிலோமீட்டர் நடந்து பயணம் செஞ்சார். அப்போ முதல் காரியம் அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், இறை வார்த்தை உங்களை நற்கருணைக்கு தான் என்ன செய்யும், அழைத்து செல்லும். நற்கருணையை இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை அல்ல. அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம். இரண்டாவது காரியம், அவரே லொயோலா இஞ்ஞாசியாருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்லுகிறார், இந்த இந்திய நாட்டிலே பாவ சங்கீர்த்தன அருளடையாளத்தையும் நற்கருணையை பற்றிய நற்கருணை அருளடையாளத்தையும் பற்றி அறியாத பல கத்தோலிக்கர்கள், பல மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 2 அருளடையாளத்தையும் இவர்களுக்கு சரிவர கற்பிப்பதற்கு ஞானம் நிறைந்த அருள் பணியாளர்கள் தேவை. தயவு செஞ்சு என் தந்தையே நல்ல சாமியாருங்கள் அங்கிருந்து என்ன செய்யுங்க, அனுப்புங்க. கதை சொல்ற சாமியார் வேண்டாம், பொய் சொல்ற சாமியார் வேண்டாம், ஏமாத்துற சாமியார் வேண்டாம். ஆண்டவருடைய பாவ சங்கீர்த்தனத்தையும் அவர் கொடுத்த மன்னிப்பையும் அவர் ஏற்படுத்திய இந்த கல்வாரி திருப்பலியை பக்தியோடு ஒப்பு கொடுக்கிற நல்ல அருட்பணியாளர்களையும் எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அந்த கடிதங்களை எடுத்து வாசித்து பாருங்க. எல்லா கடிதத்திலும் எழுதுகிறார். 2 தான் அவருடைய முக்கியமான கருத்தா இருந்தது. இறைவார்த்தை அறிவிப்பு அல்ல, நற்கருணையையும் பாவ சங்கீர்த்தனத்தையும் விளக்கக்கூடிய அருளடையாளத்தை விளக்கக்கூடிய அருட்பணியாளர்களை எனக்கு அனுப்புங்கள்னு சொல்றாரு. அப்படி எழுதின கடிதத்திலிருந்து வந்தவர் தான் யாரு, நம்முடைய அந்தோணி கிருமினாளி. அவருடைய பற்றி எழுதும்போது சவேரியாரே எழுதுகிறார், இவரை போல ஒரு புனித குருவை நான் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை என்று சொல்லி சவேரியார் எழுதின வார்த்தை உண்மையின்படி சவேரியாருக்கு முன்பே இயேசு சபையின் முதல் மறைசாட்சியாக அவர் என்ன செய்கிறார், மரிக்கிறார். அப்ப அவருடைய கடிதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பாவ சங்கீர்த்தன அருளடையாளம், நற்கருணை அருளடையாளம், இது 2 தான் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆண்டவர் வாழக்கூடிய, இயேசு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு மறை பொருள் என்னவென்று சொன்னால் அது தேவ நற்கருணை தான். இதை மக்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய நல்ல அருட்பணியாளர்களை அனுப்புங்கள் என்று சொல்லி அவருடைய கடிதத்தில் எழுதுகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே வாசிக்கிற போது அவரோடு உடன் இருந்த பலர், அண்டனியோ, ரொட்ரிகோஸ், அந்தோனி கோமஸ் இப்படிங்கிறவங்கெல்லாம் சவேரியாரோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் எழுதுகிற அந்த கடிதங்களில் என்ன சொல்றாங்க தெரியுமா, பகல் முழுவதும் சவேரியார் ஓடி ஓடி நற்செய்தியை அறிவித்து விட்டு நைட்டெல்லாம் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் தான் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த ஆலயத்துக்குள்ளே போய் இரவெல்லாம் கண்ணை மூடாமல் ஜெபிக்கலாம் மாட்டார். அவருடைய இதயத்தின் ஆழத்தில் அவர் பாருங்கள், அவருக்குள்ளே இருந்த ஏக்கம், அவர் அப்படியே அந்த பலிபீடத்தை மட்டுமே, நற்கருணை பேழையை மட்டுமே நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார்.
அவருடைய அந்த அந்த மடல்கள் சொல்லுகிறது, அவர் எழுதிய மடல்கள் சொல்கிறது, அவர் உறங்கவே இல்லை. புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே உறங்கிய நேரங்கள் மிக மிக குறைவு. பகல் முழுவதும் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டு இரவு முழுவதும் நற்கருணை பலிபீடத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய ஆற்றலை அவர் என்ன செய்கிறார்? வாங்கிக் கொள்கிறார். இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்குள்ள வந்தது, தாவீது சொல்லுவார், துன்பம் வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில துன்பம் வந்த உடனே தாவீது சொல்லுவார், தாவீதுடைய இதயம் சொல்லுச்சான், புறப்படு, அவருடைய முகத்தை நாடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புறப்படு, இயேசுவின் முகத்தை நாடு அப்படின்னு தாவீதுடைய இருதயம் சொன்னது. அதுபோல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் சவேரியாரினுடைய இருதயத்திலே புறப்படு, அவருடைய முகத்தை நாடு அப்படிங்கிற வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருந்தது. சவேரியார் நற்கருணை பலிபீடத்தின் முன்பாக அமர்ந்து இயேசுவை உற்று நோக்கி பார்த்து அந்த கடவுளை ஆராதித்து வணங்கி கடவுள் கொடுத்த, இயேசு கொடுத்த எல்லா அருளையும் பெற்றுக்கொண்டு தன் ஆன்மாவை நிரப்பினார். அதனாலதான் எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நேத்து கூட இந்த நற்கருணை ஆராதனையின் போது அந்த பாடலை பாடணும். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வாழுகிற பிள்ளைகள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்கள், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டார்கள். அப்ப ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, நற்கருணைக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த இந்த சவேரியார் நற்கருணையினுடைய ஆசீர்வாதத்தினால்தான் 10,000 கிலோமீட்டர், அது கம்மி, 10,000 இல்ல, அவர் பல 1000 கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நடந்திருக்கிறாரு. எங்கிருந்து வந்தது? இறைவார்த்தை உண்மையாயிருச்சா? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டார். நீ ஆறுகளை கடந்து போகும்போது என்ன செய்யப்பட மாட்டாய், நீ தீயின் மீது நடந்து போகும்போது என்ன செய்யப்பட மாட்டாய், எரிந்து போக மாட்டாய். எந்த மனிதனும் உன்னை என்ன செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சவேரியாருடைய வாழ்க்கையிலே உண்மையாய் மாறியது. அது வெறும் இறை வார்த்தையை படித்ததால் வந்தது அல்ல, நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்ததால் வந்தது. நற்கருணை பலிபீடத்தை பார்த்து 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 ஏங்கி ஆண்டவருக்காக வாழ்ந்து நற்கருணையை உட்கொண்டு அவருடைய ஆற்றலையும் சக்தியை வாங்கி கொண்டதுனாலதான் என் அன்புக்குரிய மக்களே, அந்த சவேரியாரால் இவ்வளவு பெரிய பணியை என்ன செய்ய முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, சவேரியார் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நற்கருணை முன்னாடி உட்காருகிற போது இந்த இறைவார்த்தையை ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஓடினாலும் களைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் என்ன செய்ய மாட்டீர்கள், சோர்வடைய மாட்டீர்கள். அப்ப ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வு, களைப்பு, நோய், போராட்டம், துன்பம், வேதனை எல்லாம் வருதுன்னா, முத கேள்வி கேட்கும் போதே போல்டு என்ன செஞ்சிருச்சு, அவுட் ஆயாச்சு. அப்போ வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன வரும், தைரியமா சொல்லுங்க மக்களே, ஆண்டவர் முன்னாடி வைக்கப்படக்கூடாது. என்ன வரும், சோர்வு வரும். ஓடுனா என்ன வரும், களைப்பு வரும். நடந்தா, கடல் மேல நடந்தா உள்ளக்க போவோம், கட்டாயம் போவோம். ஏன் அப்படின்னா, இயேசு எங்கு இருக்கிறார் என்பதை நாம் உணராமல் சவேரியாரை போல் அவரை இரவு பகலா ஏன் திருச்சபை கற்றுக் கொடுக்குதுன்னா, உட்காருங்க, திருப்பலி பார்க்காம உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. இந்த இறைவார்த்தை சொன்னது நற்செய்தி பகுதி, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகிற, அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அதை விசுவசிக்கணும். வாழ்வு, அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த புனிதர். வாழ்வு கொடுத்தது, அழிய விடாமல் பாதுகாத்தது, பக்தியோடு ஒப்பு கொடுத்தார். அவருடைய வரலாறை படிக்கிற போது அவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தார், திருப்பலி ஒப்பு கொடுத்தார். அதுலயும் இன்னும் அந்த கடைசி கட்டங்களுக்கு போகும்போது சாண்டா குரூஸ் கப்பல்ல ஏறி அவர் சீனாவுக்கு பயணம் செய்ய போகும்போது, என் அன்புக்குரிய மக்களே, அவர் திருப்பலி நிறைவேற்றுவதற்காகவே அந்த கப்பலில் இருந்த ஒரு சில பயணிகள் என்ன செய்கிறார்கள், ஒரு தனி அறையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நவம்பர் மாதம் இந்த நவ நாட்கள் ரொம்ப வல்லமையுள்ள நாட்கள். ஹல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. சவேரியாருடைய பரிந்துரை பயங்கரமாக இருக்கும் இந்த நாட்களில். ஏன் அப்படின்னா, அவருடைய வரலாறை சொல்லுகிறது, சவேரியாருடைய வரலாறை சொல்லுகிறது. கரெக்டாக அவர் சவேரியார் என்ன செய்கிறார், 20ஆம் தேதி, நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய கடைசி திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அந்த கப்பலில், சாண்டா குரூஸ் கப்பலில் திருப்பலி நிறைவேற்ற பின்னாடி அவருக்கு காய்ச்சல் அதிகமாகிறது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சவேரியார் என்ன செய்கிறாரு, இறந்து போயிடுறார். அப்போது அந்த கப்பலுக்குள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா, சீனாவுக்கு போகும்போது புயல் வருது, அதெல்லாம் தெரியும். அப்போது
அந்த வரலாறை எடுத்து படித்து பாருங்களேன். அவர் வந்து இந்த தூத்துக்குடி பகுதிகளில் நடந்து பயணம் செய்த போது செய்த புதுமைகளை விட அந்த கப்பலுக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்தாராம்? நிறைய புதுமைகள். சொன்னால் நேரம் பத்தாது, அவ்வளவு புதுமைகள் செய்தாராம். நான் அதை படிக்கும்போது எனக்கே மெய்சிலிர்த்து போனது. என்னடா இவ்வளவு பெரிய புனிதரை பற்றி நம்ம என்ன செய்யாமல் இருந்திருக்கிறோம், தெரியாமல் இருந்திருக்கிறோமே, வாசித்திருக்கலாமோ, இன்னும் அவரை பிடிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுத்தது. அவர் அந்த இறுதி காலகட்டத்திலே கப்பலில் பயணம் செய்யும் போது இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு மிகப்பெரிய வல்லமையை கொடுத்தார். காலையில பூசையை நிறைவேற்றுவாரு, காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள 4-5 புதுமை செஞ்சிடறாரு. அதை எப்படி பதிவு செய்கிறார்கள்? போட்டு அந்த கப்பல்ல இருந்து, அந்த கப்பலுடைய இந்த டெக்குன்னா என்ன சொல்வீங்க, அந்த முன்னாடியா அணியமா அட்டியா, இதான் சொல்லுங்க, அணியமா அட்டியா, அணியமா, அதுக்குள்ளே இருந்து ஒரு பையன் என்ன செஞ்சிட்டான், கீழே நடுக்கடலில் விழுந்துட்டான். அப்போது விழுந்த பின்னாடி கப்பல் போயிடுச்சு. காலையில் தேடுறாங்க, பிள்ளையை காணோம். அப்போது சவேரியார் காலையில் பூசை வச்சுட்டு வெளியில் வராரு. அப்போ வரும்போது போய் கேட்குறாங்க, பிள்ளைய காணோம், உன் பிள்ளை வந்தால் அவங்க யாருன்னா இஸ்லாமியர்கள், முஸ்லீம். அந்த கப்பல் வந்து முஸ்லீம். ஒரு 6 பேருக்கு அவர் திருமுழுக்கு கொடுக்குறார். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து கப்பலில் வந்து பிள்ளையை காணான்னு கேட்குறாங்க. அப்போ சவேரியார் ஒரு வார்த்தை கேட்டார், உன் பிள்ளை இப்போ வந்துருச்சுன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாயா? பூசை முடிச்சுட்டு வரும்போது இந்த நிகழ்வு நடக்குது. இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயான்னு சொல்லி கேட்குறார். ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையில் கடலுக்குள் விழுந்த பிள்ளை அந்த போட்டில் இன்னொரு பக்கத்தில் இருந்து, அந்த கப்பல் இன்னொரு பக்கத்தில் இருந்து என்ன செய்தது, ஓடி வந்தது. அல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ். ஒரே ஒரு வார்த்தை. இது மாதிரி 1000 புதுமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது புதுமையின் நாட்கள். சவேரியாருக்கு கொடி ஏறிடுச்சுன்னா இது புதுமையின் நாட்கள். அவர் சொல்ல முடியாத புதுமைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். அவ்வளவு புதுமைகளை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புதுமைகளை சொன்ன வார்த்தை நிறைவேறுவதை, என் ஊழியன் சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை நிறைவேறுகிற ஒரு நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம்தான். அது நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே சவேரியார் அமர்ந்து ஜெபித்தது தான். இது 3வது காரியம். 4வது காரியம் இறுதியாக இதோடு முடிச்சிடுறேன். என் அன்புக்குரியவர்களே, சவேரியார் செத்து போயிட்டார். வெள்ளிக்கிழமை மதியம் இறக்குறார். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. சீனாவில் இந்த சான்சான் தீவு அப்படிங்கிற இடத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ என்ன செய்யணும், இறந்தவரை, அவர் ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தவர். கூட இருந்தவர் யாருன்னா அண்டனியோன்ற ஒருத்தர் கூட இருக்கிறார். இப்போ பணத்தை தூக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, அலைய முடியாது. சரி, அப்படியே நீ போன்னு சொல்லி எங்கேயும் தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சரி இங்கே அந்த சான்சான் தீவில் புதைச்சிட்டு திருப்பி வரும்போது அந்த உடல் என்ன செஞ்சுருக்கோம், டீகம்போஸ் ஆகிருக்கும், எல்லாமும் போயிருக்கும். எலும்புகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கோவாவில் கொண்டு போய், என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை, வரலாற்று கடிதங்கள், அவர் எழுதிய கடிதங்களே இருக்குது, போய் படித்து பாருங்கள். டீகம்போஸ் ஆகட்டும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படிலாம் அந்த உடம்பை அழிக்கலாமோ அவ்வளவு தூரத்தை என்ன செய்கிறாங்க, அழிக்கிறதுக்கு இந்த சுண்ணாம்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் உடனே அரிச்சிரும் சொல்லி அடித்து ஏற்றுறாங்க உடம்புல. சவேரியாரோட உடம்புல என்ன செய்கிறாங்க, அடித்து ஏற்றி சான்சான் தீவில் வந்து ஒரு இடத்துல பிதைச்சாச்சு. தலைமாட்டில் ஒரு குருசு, கால் மாட்டில் ஒரு குருசு வச்சுட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து திருப்பி வரும்போது, சரி சவேரியாருடைய எலும்பை என்ன செய்வோம், எடுத்துகிட்டு போய் கோவாவில் பிதைச்சிருவோன்னு சொல்லி வந்து திருப்பி அந்த இடத்த தோண்டி திறந்து பார்க்குறாங்க. அது வந்து உயிருள்ள மனிதன் போல என்ன செய்தது, உயிருள்ள. சாத்தான் திட்டம் தீட்டினா, இந்த சவேரியாரினுடைய உடல் இந்த உலகத்திலே இருந்தால் பல ஆயிரம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள், நற்கருணையை தேடி போய் விடுவார்கள். இந்த உடல் இருக்கக்கூடாது என்று சொல்லி மனிதர்களுடைய சிந்தனைகளை கிளப்புகிறான். உள்ள ஏத்துறான், அடிச்சு ஏத்தி பதைச்சிட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க, அழியாமல் இருக்குது. இவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் போனவரே எழுதுகிறார். சவேரியாரினுடைய உடலிலே அந்த கைப்பகுதியில் இருந்த ஒரு இடத்த வேகமாக வெட்டி விட்டால் ஏறக்குறைய அவங்க ஒரு சில மாதங்கள் கழித்து தான் வர்றாங்க. வெட்டுனா ரத்தம் கையிலிருந்து என்ன செய்கிறது, பாய்ச்சி அடிக்கிறது. அல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. அவங்க அப்படியே எழுதுறாங்க. அவருடைய கரங்களிலிருந்து ரத்தம் அப்படி பீறிக்கிட்டு அடிக்குது. உயிரோடு இருக்கிறவனுடைய உடம்புல இருந்து பாஞ்ச மாதிரி ரத்தம் என்ன செய்யுது, பாய்ந்து. என்னடா அந்த சவேரியார், நம்ம இவரை எப்படியாவது கொண்டு போயிடலாம் பார்த்தா இவரை தூக்கிக்கிட்டே
திரிய விடுறாருன்னு சொல்லி திருப்பி என்ன செய்கிறார்கள், தூக்குடா ஆளை தூக்குடான்னு சொல்லி திருப்பி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ஏற்கனவே ஒரு முறை அழிக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சாச்சு. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, தயவு செய்து என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, நாங்களே கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம், உங்களை தூக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, தயவு செய்து உங்கள் உடம்பை அழிச்சிருங்கன்னு சொல்லி மறுபடியும் சுண்ணாம்பு கலவையும் எலுமிச்சம்பழம் அழிகிற பொருட்களை என்ன செய்கிறாங்க, உடம்புல ஏற்றுறாங்க. ஆண்டவரே உங்களுக்காக என்ன செய்வார், ஆண்டவரே உங்களுக்காக என்ன செய்வார், போராடுவார். எந்த மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். உண்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒண்ணுமில்லாம போயிருக்கணும், அன்னைக்கே 6 மாசத்துல அழிஞ்சு மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கணும். அவ்வளவு கெமிக்கலை உள்ள ஏத்திருந்தாங்க. ஆனா 500 ஆண்டுகள் 524 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் போய் பாருங்க, சவேரியாருடைய உடல் என்ன செய்திருக்கிறது, எப்படி இது. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அழகு என்ன தெரியுமா, ஒரு காரியம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரியம், சரி உடம்பு அழியாமல் இருக்கிறது ஓகே, சவேரியார் திருப்பலி நிறைவேற்றுவார் பார்த்தீங்களா, சாமியாருங்க செத்தா என்ன செய்வாங்க, ஆமாம், எங்கள் குறிப்பிட்ட உடுப்பு இருந்தால் அதை போட்டு கையில் ஒரு ஜெபமாலையை வச்சு, கையில் நாங்கள் முதல் பூசை வச்ச அந்த ரசக்கிண்ணத்தை கையில் கொடுத்து எங்களுக்கு அடக்க திருப்பலி நிறைவேற்றுவாங்க. அது மாதிரி சவேரியாருக்கும் அவருடைய அந்த பூசை உடுப்பை என்ன செய்கிறாங்க, போட்டு தான் பிதைக்கிறாங்க. பூசை உடுப்புலையும் தான் என்ன ஊற்றுனாங்க, சுண்ணாம்பு கெமிக்கல்லாம் ஏற்றுனாங்க. அவர் எழுதுகிறார், சவேரியாரினுடைய அவர் அணிந்திருந்த அந்த குறிப்பிட்ட அந்த உடுப்புல கூட ஒரு சின்ன கீறல் என்ன செய்யலை. அல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாய் அவர் பக்தியோடு திருப்பலி நிறைவேற்றிய போது அணிந்திருந்த இந்த ஆடைகள், ஆயத்த ஆடைகள் எல்லாம் இன்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அழியாமல் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை மட்டும் இந்த திருவிழா நாளிலே சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையானது. இந்த உணவை உண்போர் என்றுமே அழிந்து போகமா. உங்க குடும்பத்தில் உங்க தொழில் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, தாவீது சொன்னது போல புறப்படு, அவருடைய முகத்தை, ஆமா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, பைபிளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க, ஓடுங்க. நற்கருணையை சந்திக்காத நாட்கள் நாம் அழிந்து போகிற நாட்கள். நற்கருணை ஆண்டவரை நம் உடலுக்குள் பெறாத நாட்கள், நம்முடைய உடலும் ஆத்துமமும் அழிந்து போகிற நாட்கள். பக்தியோடு குடும்பமாய் திருப்பலியை காணாத குடும்பங்கள் அழிந்து போகிற குடும்பங்கள். சவேரியார் அதை கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா, வெற்றி கொள்ளணும்னா நற்கருணையை தேடி ஓடுங்கள். நற்கருணை ஆண்டவர் முன் அமருங்கள். அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள். அவர் வாழ்வு தருகிற தெய்வம் உங்களை நிச்சயமாய் வாழ வைப்பார். 500 ஆண்டுகள் கழித்தும் இந்த சவேரியாரை வாழ வைக்கிற தெய்வம் நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? நிச்சயமா வாழ வைப்பார். என் தெய்வம் என்னோடு என்ன செய்கிறார், வாழ்கிறார். அவர் நற்கருணையில் இருக்கிறார். அந்த வார்த்தை புறப்படுவருடைய முகத்தை சொன்ன உடனே ஓடுவோம், எந்திரிச்சு ஓடணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் போல, எத்தனை பேர் நின்றாலும் பரவாயில்ல. ஆண்டவர் முன்னாடி நின்றார். மழை போல வருகிற காரியங்களை எல்லாம் அவர் பனி போல என்ன செய்வார், மாற்றுவார். உங்கள் குடும்பங்கள் அழிந்து போகாது. உங்களுடைய வாழ்க்கையில நோய்கள் உங்களை என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவருடைய நற்கருணை பேழை முன்பாக நீங்கள் அமருகிற போது ஓடினாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், களைப்படைய மாட்டீர்கள். நடந்தாலும் என்ன செய்ய மாட்டீர்கள், சோர்வடைய மாட்டீர்கள். எனவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நற்கருணையை தேடாமல் இருந்ததால் தான், நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே அமராமல் இருந்ததால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள். சவேரியார் என்று கற்றுத்தருகிறார். சவேரியார் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு அவர் சொன்னார், இது என் உடல், என் இரத்தம் என்று சொல்லி. ஆண்டவரை உம்மை தேடாமல் வாழ்ந்தேனே, நற்கருணையை அவமானப்படுத்தினேனே, தகுதியற்ற நிலையில் நான் உம்மை உண்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமை தொடர்ந்து நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போம்.
நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். எசையா 61:6 கூறிய எம் இதயவேந்தனே, எங்கள் திருச்சபை பணிவிடை புரிந்து உலக மாந்தர்களை உமது ஒளியிலும் அன்பிலும் வழிநடத்தவும், திருச்சபை ஊழியர்கள் பணிவிடை புரிந்து இறை மக்களை இறைவனின் இல்லத்திற்கு அழைத்து செல்லவும், திருச்சபை உலகெங்கும் தழைத்தோங்கவும் வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பை கேட்டருளும். குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய். சீராக் 6:18 கூறிய ஞானமுள்ள இறைவா, இன்று உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதன்முறையாக பெற அடியெடுத்து வைத்திருக்கும் இரு சிறார்களையும் ஆசீர்வதித்து, அவர்கள் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைந்து ஞானமுள்ள பிள்ளைகளாக திகழவும், இயேசுவை போல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அருளை தர வேண்டி புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். திருப்பாடல் 121:2 கூறிய இறைவா, மழையினாலும் புயல் காற்றினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு விரைவில் விடுதலை கொடுத்து மகிழ்வான வாழ்விற்கு திரும்பி வர தேவையான அருளை தர வேண்டி புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்று கூறிய என் அன்பு இறைவா, எம் பங்கு மக்களையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கடலுக்கு செல்லும் போதும் அவர்களுக்கு பக்கபலமாயிருந்து எமது எல்லைகளில் நல்ல மீன்பாடுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கவும், மேலும் இலங்கை சிறையிலே இருக்கும் எம் மக்களும் அவரது படகுகளும் விடுதலை தர புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் நோயினால் அவதிப்படும் ஒவ்வொரு நோயாளிகளையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இம்மக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம், நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக செபிப்போம். நம்புவோம், வாழ்வு தரும் இந்த உணவை உண்கிறவர் என்றும் வாழ்வான் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்குள் வருகிறார். அவர் வருகிற போது நாம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம், ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், தீமைகள் எதிர்த்து நின்றாலும் நாம் அழிந்து போக மாட்டோம் என்று சொன்ன வார்த்தைகளை நம்புவோம். எனவே ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் சவேரியார் பல புதுமைகளை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒரு பெரிய புதுமை சவேரியாருடைய பரிந்துரையினாலே நடக்க இறைவன் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அடியார் புனித சவேரியார் வழியாக எத்தனையோ நன்மைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தூய வாழ்வின் வழியாய் நாங்கள் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொண்டு உம்மை வந்து சேருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்னக வாழ்விற்கும் விண்ணக வாழ்விற்கும் தேவையான எல்லா நலன்களையும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீரே அவர் வழியாக எங்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அமர்ந்து பக்தியோடு இந்த காணிக்கை பவனியிலே கலந்து கொள்வோம். எந்த நுள்ளும் உம்மில் இணை
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருப்பிலிருந்தே இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு தருகிற ஆன்ம அப்பமாய் தேவரீர் மாற்றுவீராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை செடியின் பலனுமாகிய இந்த ரசத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு தருகிற ஆன்ம பானமாய் மாற்றும். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. ஆண்டவரே, தாழ்வுற்ற மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட நாங்கள் உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி உமக்கு உகந்ததாக செய்தருளும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் பெருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். சவேரியார் மனிதரை மீட்கிற ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமோடு விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலோடு பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக
இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடாத இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாழ்வு தரும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இந்த பலிபீடத்தில் இறங்கி வருகிற நேரம். இந்த நேரம் பகலின் கதிரவன் உன்னை தாக்காது, இரவின் நிலாவும் உன்னை தீண்டாது. நீ ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். எத்தனை பெரிய புற்று நோய்கள், உடல் வியாதிகள், மன அழுத்தங்கள் வந்தாலும் நமக்குள் வருகிற இந்த நற்கருணை தெய்வம் நம்மை அழிந்து போக விடமாட்டார். நான் என்றும் வாழ்வேன், நான் என்றும் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு இயேசு வருகிறார். அவர் உடலாய் மாறுகிறார். வார்த்தையானவர் நற்கருணை வடிவிலே நம்மில் குடிகொண்டார் என்பதை ஆழமாய் விசுவசித்து பக்தியோடு இந்த நற்கருணை அர்ச்சிப்பு சடங்கிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய நம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலாம். தந்தையே, இந்த நாளிலே உம்முடைய திருவுடலையும் திருத்தத்தையும் உணவாக உட்கொள்ள இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. நீரே உம்முடைய திருவுடல் வழியாக திருத்தத்தின் வழியாக என்னாலும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் திருமுனையில் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் ஆஸ்வதியும் நலமாக்கும். எனக்குள் வாழும் ஆண்டவர் மிக பெரியவர். அவரால் நான் வழிநடத்தப்படுகிறேன், அவரால் நான் இயக்கப்படுகிறேன், அவரால் நான் ஆஸ்வதிக்கப்படுகிறேன் என்ற ஆழமான உள் உணர்வு எங்களுக்குள் மேலோங்கி வளர்ந்து நற்கருணையின் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய எளிய நம்பிக்கை எங்கள் வாழ்விற்கு என்னாலும் ஆற்றலாய் மாறுவதாக. தந்தையே, நாளிலே பலியிலே வேண்டு கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினரை ஆஸ்வதியும். உடைய சபரியாருடைய பரிந்துரைக்கணங்க உம் திருமுன்னிலையில் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் இந்த பங்கு தளத்தையும் இந்த தீவையும் ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவீராக. தந்தை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் விழுமைகள் சகோதர சகோதரர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்மைகள் நிர்மிதவாய் இரக்கமாய். கடவுளுக்கு அன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்குவந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நல்ல வாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய படிப்பினையினால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் கரம் விரித்து வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வானக வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களிடத்திலே வாக்கு கொடுத்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்கள் வாழ்க்கையிலே அமைதியையும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமையான இதயத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் ஆசையும் ஆற்றலும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளுகிற நமக்கு முடிவில்லாத வாழ்வை தருவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் செயலாற்றலால் உமது சாவின் வழியாக இந்த உலகுக்கு உயிர் கொடுத்தீர். புனிதமான இந்த உடலாலும் இரத்தத்தாலும் என் குற்றங்களிலிருந்து என்னை கழுவி நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்க செய்திருளும். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கிய ஆண்டவர், நம் பாவத்திற்கான கடன் சீட்டை தம் சிலுவை மரணத்தால் அளித்தவர், நம்முடைய நோய்களை தன்னுடைய சிலுவையிலே சுமந்து கொண்டவர், நமக்குள் இருக்கக்கூடிய நோய்களை தன் தழும்புகளினாலே மாற்றிய உயிருள்ள ஆண்டவர், அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்மை சுற்றி வருகிற மனிதர்கள் மத்தியில் என்ன செய்தாலும் உன்னை அழிய விடமாட்டேன் என்று சொல்லி நமக்குள் இருந்து போராடுகிற நம் வல்லமை நிறைந்த தெய்வம் சவேரியாரை இத்தனை ஆண்டுகளாக அழியாமல் பாதுகாத்தவர், என்றும் வாழ்கிறவர், இந்த தெய்வத்தின் திருவிருந்திலே கலந்து கொண்டு இவரை உட்கொண்டு இந்த இயேசுவை அன்பு செய்து அழியாமல் வாழ பேறு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் தூய இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை தருவதாக.
இதயம் தீரவாயோ தன் வாழ்வை பகிர்ந்திடும் கருணமிது தாகம் கொள்வாயோ
சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, எங்கள் உள்ளத்தில் முதன்முறையாக எழுந்து வந்துள்ள உம்மை இந்நேரத்தில் போற்றி புகழ்ந்து நன்றி கூறி வரவேற்கின்றோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கின்றோம். நற்கருணையில் உம்மை சந்தித்துள்ள நாங்கள் வழியில் நடந்திட அருள் புரியும். நற்கருணை இறை பிரச்சானத்தில் இருக்கும் உம்மை அயலாரிலும் ஏழை எளியவரிலும் கண்டுணர்ந்து அன்புறவு தியாக உள்ளம் பகிரும் குணம் வழியாய் உறவாட செய்தருளும். நன்மை செய்யும் போதெல்லாம் நற்கருணையில் இருக்கும் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் என்ற மனநிலையை எங்களில் உருவாக்கி அருளும். எங்களோடு தங்கி எந்நாளும் எப்போதும் வழிநடத்தும். ஆமேன். எங்கள் அன்பு செல்வங்களே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாகவும் உச்சமாகவும் திகழும் நற்கருணையை உட்கொண்டுள்ள புனிதமான நேரத்தில் உங்களோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுகிறோம். அருள் வாழ்விலும் மறை அறிவிலும் வளர உதவிய அருள் பணியாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நற்கருணை அருள் அடையாளத்தால் நீங்கள் ஊட்டம் பெற்று இருக்கிறீர்கள். இறைவனோடு இரண்டர கலந்து இருக்கிறீர்கள். இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் உங்களுக்கு புது பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து வலுவூட்ட வேண்டுமென்று இறைவேண்டல் செய்கிறோம். உங்கள் சொல்லாலும் செயலாலும் என்றும் கடவுளின் பிள்ளைகளாயிருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காகவும் இறை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இறைவா, புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மனிதர்களை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட திருமகனின் உடலாலும் இரத்தத்தாலும் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை எம் பாதுகாவலர் புனித சவேரியாரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலைவணங்குவோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் படிப்பினையினால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் புரிவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க வரத்தை தருவாராக. உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் என்னாலும் நீங்கள் வளம் பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் அருளும் ஆசியும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது.